ஜான்வரி 12 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷுவல் ட்ரீட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். நாட் ஒன்லி இன் தமிழ், நமக்கு தெலுங்குலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷுவல் ட்ரீட்னு தான் சொல்லணும். நம்மளுடைய மகேஷ் பாபு அவர்கள் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய படம் தான் குண்டூர் காரம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்வரி 12 அப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் மகேஷ் பாபு, அது மட்டும் இல்லாமல் ரம்யா கிருஷ்ணன், அதுக்கப்புறம் பிரகாஷ் ராஜ், ஜெகவதி பாபு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த படத்தை பார்க்கறதுக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்க மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்களுடைய டைரக்ஷனில் விஷ்ணு, அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கபில் தேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பெரிய தலைவர்கள் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய படம் தான் லால் சலாம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்வரி 12 அப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தகவல் கிடைச்சது. அது மட்டும் இல்லாமல் தனுஷ் அவர்களுடைய கேப்டன் மில்லர் படமும் ஜான்வரி 12 அப்போ ரிலீஸ் ஆக போதா, இந்த ரெண்டு படமும் நேருக்கு நேர் மோத போகுது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நெட்டிசன்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வச்சு என்ஜாய் பண்ணாங்க இந்த கண்டென்ட்டை. ஆனால் இல்லைங்க, நாங்கள் ஜான்வரி 12 அப்போ ரிலீஸ் பண்ணலங்க படத்தை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் டேட்டை தள்ளி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு படக்குழு என்ன பண்ணியிருக்காங்கன்னா Feb 9 அப்போ தான் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா தகவல் கொடுத்துருக்காங்க.